அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? எதை குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்க? இறைவன்கிட்ட சொல்லுங்க. அதை அனைத்தும் அவர் செய்து தருவாரே. அவர் ஒருவர் தானே செய்ய முடியும், மனிதர் அல்ல. இன்று நமக்கு முன்பு ஒன்று பேசுவார்கள், பின்னால் ஒன்று பேசுவார்கள். பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்மளை புகழ்வார்கள், கொடுத்த பின்பு நம்மளை தூற்றுவார்கள், இல்லையா? ஆனால் நாம் இறைவனிடமே சரணாகதி அடைவோமே. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசியா எழுதிய நூல் அதிகாரம் 55 இறைவார்த்தை 1-3 முடிய. தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுவீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்கிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் என்றும் உள்ள உடன்படிக்கை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கு காட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் தாகமாயிருப்பவர்களே, கையில் பணமில்லாமல் இருப்பவர்களே, நம்ம ஒன்றுமே இல்லை நம்மகிட்ட. அதாவது ஏழைகளை இறைவன் விருந்துக்கு அழைப்பது போல் நம்மளை அழைக்கிறார். தாகம், இறைவனுக்குள்ள தாகம் இல்லையா? அருள், அந்த அருளை வேண்டி இறைவனிடம் போகும்போது அது ஒரு நிறைவான ஆசிரியை நமக்கு தருகிறது, இல்லையா? இந்த விருந்தில் பங்கு கொள்வதற்கு தாகமாயிருப்பவர்களும் கையில் பணமில்லாமல் இருப்பவர்களும் தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் தருகிறேங்கிறார். ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது இறைவன் அந்த அருளால் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் பணத்தை செலவிடுகிறீர்கள். இறைவனிடம் பெற்றுக்கொள்ள, அருள் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பணம் தேவையா? அவருக்கு கையூட்டா கொடுக்கணும்? இல்லையே. நம்ம ஆன்மாவை கொடுத்தா போதும். தூய்மையான ஆன்மா, இல்லையா? தூய்மையான கண்கள், தூய்மையான செவிகள், தூய்மையான உதடுகள், தூய்மையான மனம் இருந்தால் போதுமே. அனைத்தையும் அவர் நிறைசுவர் அவர் இருக்கிறார். அவரே நமக்கு எல்லாமாக இருக்கிறார். அப்படி எல்லாமாக இருக்கும்போது அவர் சொல்வதை அனைத்தும் கவனமாக நாம் கேட்டு இறைவார்த்தையின் மூலம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் கேட்கும்போது அவர் அருளை கொண்டே நமக்கு நிறைவான ஆசிரியை தருகிறார். கொழுத்ததை உண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லாமே தருகிறேன், காசு பணம் இல்லாமலே நான் தருகிறேன்னு சொல்கிறார். நம்ப முடியலையா? சொன்னவர் அவருங்க. நம்புங்க, நம்பி பாருங்க, கண்டிப்பாக தருவார். நமக்கு எது தேவை என்பது அவருக்கு தெரியும். அதை கண்டிப்பாக அவர் தருவார். ஏனென்றால் என்னையும் உங்களையும் இணைத்தவர் அவர். நமக்குள் ஒரு உடன்படிக்கை செய்தவரும் அவர். தாவீதுக்கு எப்படி உடன்படிக்கை செய்து இரக்கங்காட்டினாரோ அதுபோல் உங்களுக்கும் எனக்கும் ஒரு இரக்கத்தை காட்டி நம்மை வாழ்வளிக்கிறார், இல்லையா? எத்தனையோ பேர் நம்ம கூட இருந்தவங்க இல்லை, இன்னைக்கு நம்ம நிற்கிறோமா இல்லையா? அதுவே ஒரு ஆசீர்வாதம் தானே. இந்த ஆசீர்வாதத்தை தந்தவர் யார்? இறைவன் அல்லவா? அது எவ்வளோ பெரிய காரியம் யோசித்து பாருங்க. நாம் இவ்வுலகத்தில் வாழ்கிறோம். போங்கங்க, வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை, வெறுமையாக இருக்கும். நினைக்கிறீங்களா? இந்த வெறுமையான ஆன்மா தாங்க இறைவனை தேடுது. அந்த வெறுமையான ஆன்மா தாங்க இறைவன் உறவாடுது. அந்த வெறுமையான எண்ணங்கள் தான் இறைவனை சுற்றி சுற்றி வலம் வருகிறது. தேனை சுற்றி ஈ வலம் வருவது போல் நம் ஆன்மா அவரை சுற்றி சுற்றி வலம் வரும். நம் எண்ணங்கள் அவரை சுற்றி சுற்றி வலம் வரும். அப்போ அவர் நமக்குள் நிறைவுபடுத்துகிறாரா? அந்த நிறைவு ஒன்று போதுமே, இல்லையா? போதுமா இல்லையா? போதும். அந்த நிறைவு வேணுங்க நமக்கு. ஏனென்றால் அவர் இல்லை என்றால் நாம் இல்லை. அந்த எண்ணங்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் வாழும்போது நமக்கு எது தேவையோ அனைத்தையும் அதை செய்வார். சும்மா உழைக்கலங்க, வீணாமல் உழைப்பு போகாதுங்க. ஒரு ஆன்மாவாவது ஒரு நாளைக்கு இந்த இறைவார்த்தையை கேட்டு அவரோடு ஒன்றிக்க வேண்டும். அப்படி ஒன்றிக்கும் போது பரலோகமே அவ்வளவு சந்தோஷப்படும். அந்த சந்தோஷத்தை கொடுக்க நம்மளால் முடியுமா? ஜெபிப்போமா? வாழும் வள்ளலே இறைவா, ஆமாண்டவரே, உமக்கு தருகின்ற சந்தோஷம் அது எவ்வளவு மேலானது ஆண்டவரே. எங்களாலே உமக்கு சந்தோஷம் தர முடியுமா ஆண்டவரே? நாங்கள் எண்ணுகிறோம். ஏனென்றால் நீர்தானே எங்களை சந்தோஷப்படுத்துகிறீர். நாங்கள் என்று ஆண்டவரே உமக்கு சந்தோஷம் தந்தோம்.
துயரத்தை மட்டும்தானே தந்தோம் ஆண்டவரே என்று நாங்கள் எண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆனால் இனி உங்களுக்கு நாங்கள் சந்தோஷத்தை தருவோம் என்று விசுவசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே. எந்த வகையில் நாங்கள் எப்படி சந்தோஷம் தர வேண்டும் என்பதை ஞானம் நுண்ணறிவை தந்து எங்களுக்கு விவேகத்தோடு நடப்பதற்குண்டான ஆற்றலை தந்து நீர் எங்களை தெளிவுபடுத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.